அட பைத்தியமே! உனக்கு எவ்ளோ பிரச்சனை இருக்கு. அ நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு, உன்ன மாரி திருட்டு அதிமுக யாருமே கிடையாது. சசிகலா கால்ல போய் விழுந்து, நீ திருடிட்டு வந்த அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. 10% கூட நிறைவேற்றல. எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றியே! எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் உனக்கு தெரியலையா? எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் சுஜாதா. இந்த பதிவு யாருக்குன்னா, அதாவது நேற்று சட்டமன்றம் முடிந்த பிறகு, இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி, அதாவது அல்வா பாக்கெட் மாரி அ தயார் பண்ணி, அத திறந்து பார்த்தா பஞ்சு. சரி ஓகே. ஆனா, அத போய் என்ன சொல்றாருன்னா, இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி, உருட்டு திமுகவாம். அட பைத்தியமே! உனக்கு எவ்ளோ பிரச்சனை இருக்கு. அ நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு சம்பந்தம் இல்லாமல் உனக்கு எப்போது பார்த்தாலும் திமுகவை திட்டுவது தான் உனக்கு தொழிலாகி விட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் உருட்டு திமுக என்று சொல்லுகிறீர்களே, நான் சொல்றேன். திருட்டு அதிமுக தான். அதனால தான் நீ ஒரு பொய்யான விஷயத்த நீ சொல்ற. அதாவது உன்ன மாரி திருட்டு அதிமுக யாருமே கிடையாது. இல்லையா? ஜெயலலிதாவை ஏமாற்றி இல்லைங்களா? அதாவது சசிகலா கால்ல போய் விழுந்து, நீ திருடிட்டு வந்த அதிமுக. சரி, அதுவும் சரி விடுங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்தது யாரு? சசிகலா. அதுக்கு உண்மையா இருந்தியா? ஆனா பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை நீ ஜெயிலுக்கு அனுப்பியோர் தான், அதாவது திருட்டு அதிமுக. எங்களை போய் உருட்டுன்னு சொல்றியே, உனக்கு நான் என்னத்த சொல்றது? ஏன்னா நீ ஒரு தலைவரு, நான் மரியாதை கொடுக்கணும். அப்புறம் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது டிடிவி தினகரன் இல்லன்னா, நீ முதலமைச்சரா இருக்க முடியுமா? சசிகலாவை அனுப்புனியே, அன்னைக்கு காப்பாற்றியவர் யாரு? டிடிவி தினகரன். ஆனா அவரையே கட்சி விட்டு எடுத்த ஒரு மகான் தான் நீ திருடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி. நீ போய் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே. சரி, அதன் பிறகு 2ஆ பிரிந்ததில்ல. ஓ பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா கூப்பிட்ட பிறகுதானே உனக்கு அந்த ரெட்டல சின்னமே கிடைச்சது. ஆனா ஓ பன்னீர்செல்வத்தையே நீ கட்சி விட்டு நீக்கின. அப்ப நீ திருடுனியா? எங்களைய போய் உருட்டுன்ற சொல்றியே, உனக்கு என்ன தகுதி இருக்கு? எடுபடாத எடப்பாடி பழனிசாமிய சட்டமன்றத்துல வெளியில நீ வேற ஏதாவது பேசு. அத விட்டுட்டு மக்கள் பிரச்சனைய பத்தி பேசாம உனக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்ற? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 525 வாக்குறுதிகளை தந்தது. 10% கூட நிறைவேற்றல. எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றியே எடப்பாடி பழனிசாமி. உன்ன மாரி ஒரு பொய் சொல்றவங்க யாருமே கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் அவ்வளவு பெரிய ஆளு இல்லையா உங்க கட்சியில இல்லையா? ஆனா அவரையே நீக்கி நீ சொல்ற எங்களை பத்தி. அதாவது என்றைக்குமே தலைவர் கலைஞராக இருந்தாலும், தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலினாக இருந்தாலும் சொன்னதையும் செய்யக்கூடியவர்கள், சொல்லாதையும் செய்யக்கூடியவர்கள். நீ எப்படி சொல்ற? 10% கூட நிறைவேற்றல திமுக ஆட்சியிலன்னு சொல்ற மாதிரி எவ்வளவு ஒரு பொய்யா விஷயத்த சொல்ற இல்லையா? நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 80% மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது. முதலாக அதாவது பெண்கள் கூட்டுறவு வங்கியிலே 5 பவுன் அடகு வைத்திருந்தால் தள்ளுபடி. இன்றைக்கு தள்ளுபடி செய்தார்கள் அல்லவா? நாங்களா உருட்டுன்ற பைத்தியம். அதன் பிறகு எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது ஒரு அற்புதமான திட்டம். ஜெயலலிதா ஆட்சியிலும் சரி, ஓ ஆட்சியிலும் சரி, பேருந்து கட்டணத்தை அடிக்கடி உயர்த்தப்படுவார்கள். ஆனால் தளபதி சொன்னார், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் அதாவது பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்றியவர் அல்லவா? அதன் பிறகு இல்லையா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம், அற்புதமான திட்டம்.
புதுமை பெண் திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். எப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் உயர்கல்வியில் படிக்கின்ற போது மாதம் 1000 ரூபாய். எத்தனை பெண்கள் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? அதுவும் நான் பொதுக்கூட்டங்களுக்கு பேச போகின்ற போது நிறைய ஸ்டூடெண்ட்லாம் வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுனர் இல்லையா, நல்ல ட்ரெஸ் வாங்க முடியாது, எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து எங்க அப்பா வந்து சேர்த்து விட்டுருவாரு வந்து காலேஜ்ல. ஆனா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எங்களால நல்ல ட்ரெஸ் போட முடியல. ஆனா மாண்புமிகு முதல்வர் ஐயா எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற காரணத்துல நல்ல உடை அணிகிறோம் அப்படின்ற மாதிரி பெண்கள் பேசுறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியலையா எடுபடாத எடப்பாடி பழனிசாமி? அதாவது அது மாத்திரம் கிடையாது, பெண்களுக்கு மாத்திரம் புதுமை பெண் திட்டம் தரீங்களே அப்படின்றதுக்காக ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டதற்கு அதற்கும் சட்டமன்றத்தில் அறிவித்தார். தமிழ் புதவன் திட்டத்தின் கீழாக அரசு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் மாதம் 1000 ரூபாய். அதெல்லாம் தெரியலையா? இப்படி நான் முதல்வன் திட்டம் இல்லையா, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அது மாத்திரம் கிடையாது, கலைஞர் உரிமை தொகை, அத கூட நாங்க வந்து இது தவறா சொல்ல, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு மாதம் 1000 ரூபாய். எடப்பாடி பழனிசாமிய நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு குடும்பத்திலேயே ஒரு குழந்தையவோ ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு 1 கோடியே, அதாவது 1 கோடிக்கு மேலாக 1.25 கோடி இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனா வந்து நீ வந்து எவ்வளவு ஒரு பொய்ய சொல்ற, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலமை பெருமான் என்ற மாதிரி நீ சொல்ற. அதாவது வந்து 10% கூட நிறைவேற்றல அப்படின்ற எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய். இன்னொன்னு சொல்ற, நேத்து சட்டமன்றத்திற்கு அதாவது வெளியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்ன சொல்ற, திமுக சொன்னது என்ன சொன்னதுன்னா நீட்டை வந்து நீக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நீக்கல. அப்புறம் சொன்னாங்க வந்து என்ன சொன்னாங்க, அப்புறம் வந்து என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி, அதாவது நேற்று சட்டமன்றத்துல வெளியில வந்து என்ன சொல்ற, நீட்டை அதாவது ரத்து செய்வேன் என்று திமுக சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. அதாவது எடுபடாத எடப்பாடி பழனிசாமிய அது மத்திய அரசாங்கம் செய்ய நாங்க சொன்னோம், இல்லைன்னு சொல்லிய ஏன் சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு முதல்வர் சொன்னார்களே, கூட்டணி ஆட்சி இன்றைக்கு வந்திருந்தால் கல்வி கடன் ரத்து நீட் ரத்து, இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வர முடியல இல்லைங்களா? ஆனா நீ அத பண்ணிருக்கணும் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீ என்ன சொன்ன, பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லையா? நீ என்ன பண்ணிருக்கணும், அவன் மாண்புமிகு மோடிட்டு என்ன கேட்டிருக்கணும், கல்வி கடன் ரத்து செய்யுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, நீட்டை ரத்து செய்யுங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, நான் கூட்டணியில சேர்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உன்னை வாழ்த்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு எதற்கொடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரோ எழுதி கொடுத்த இதுல உருட்டு அப்படின்ற மாதிரி அல்வா பட்டணத்தை வந்து நீ காமிக்கிறன்னா அதுல பிரிச்சு பார்த்தா பஞ்சின்னா உலகத்துக்கே தெரியும். காலை சிற்றுண்டி திட்டம் அற்புதமான திட்டம். ஒரு குழந்தை மேல் யார் அக்கறைப்படுவார்கள்? தன்னுடைய தாய் அக்கறைப்படுவார்கள், தன்னுடைய தகப்பன் அக்கறைப்படுவார்கள் இல்லைங்களா, ஒரு பாட்டி அக்கறைப்படுவார்கள். ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்காக இல்லையா காலை சிற்றுண்டி இல்லையா, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்லையா. முதலமைச்சர் கூட சுற்றுப்பயணம் செய்கின்ற போது அந்த ஒரு குழந்தை பேசுனுச்சு, என்னன்னா என்ன நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமியே பார்த்திருப்பாரு. அந்த எங்க அப்பா அம்மா வந்து செங்கல் சூளைக்கு போயிருவாங்க, நான் வந்து அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா நீரானந்த தண்ணி தான் குடிச்சிட்டு வந்தேன், ஆனா மாண்புமிகு முதல்வர் அப்பா அவர்களுக்கு நன்றி, இன்னைக்கு காலைல டிஃபன் சாப்பிடறேன்னு குழந்தை சொன்னுச்சு. அதை கூட நாங்க சொல்லி வச்சோமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா அத்தனை திட்டத்தையும் வந்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா. இன்னைக்கு அந்த காலை சிற்றுண்டி திட்டம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல சிறப்பா இருக்கு, மத்த மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா பின்பற்றாங்க. ஆனா அப்படி இருக்கின்ற போது எடுபடாத எடப்பாடி பழனிசாமியே நீ அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத இல்லையா. சட்டமன்றத்துல முடிஞ்சு வெளியில வந்தா இப்படியா பேசுவது? உனக்கு பாத்தீங்கன்னா அதாவது நீ வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எப்பனாலும் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல உனது எப்படியாவது வரணுன்றதுக்காக நீ அரசியல் நடத்தாத. ஆனா உனக்கு வந்து பயம் வந்துருச்சு. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி உனக்கு ராசி இல்ல. எப்படியாவது நீ வந்து எப்படியோ வந்து சசிகலாவை ஏமாத்தி அம்மா அம்மா மாண்புமிகு, நான் மரியாதையா பேசுறேன், மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து
இன்னைக்கு உயிரோடு வந்து இருந்திருந்தா நீ முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கின்ற போது, அதாவது உனக்கு ராசியில எப்படியோ அந்த அம்மா பாவம் இறந்த காரணத்தினால நீ வந்து எல்லாத்தையும் திருடி இல்லையா? எங்களை உருட்டுன்றிய உனக்கு தகுதியே இல்ல. நீ திருடி முதலமைச்சரான, அதன் பிறகு எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். அதன் பிறகு நீ அதிமுகனுடைய பொதுச் செயலராக ஆன பிறகு, உனக்கு தொடர்ந்து போன நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி. அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தல நீ எல்லாம் பேசாத. நீதான் உருட்டு இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத எடப்பாடி பழனிசாமிய உனக்கு உனக்கு பேசாத இல்லையா? ஆனா அன்றைக்கு முதலமைச்சர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவேன் என்று சொல்லி உள்ளாட்சி தேர்தல் நடத்திய ஒரு மாமனிதன் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின். உனக்கு என்ன தகுதி இருக்கு? திமுகவை உற்று சொல்றது உனக்கு தகுதியே கிடையாது. எடுபடாது எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அது மாதிரி உனக்கு தொடர்ந்து இப்ப வரைக்கும் கூட கடைசீட்ல விக்கிரவாண்டி தொகுதியில கூட திமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஒரு 10, 6, 7 நீ அதிமுக பொதுச் செயலராக ஆன பிறகு தொடர்ந்து திமுக தான் வெற்றி. அதனால வந்து உனக்கு பயம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி. நீ நிச்சயமா நீ வந்து எதிர்க்கட்சி தலைவரா கூட வர முடியாது. திமுக தான் வெற்றி பெறும். நீ வாய் அடைக்கி பேசு. எங்களுக்கும் பேச தெரியும். நீ திமுக பத்தி உருட்டு கிருட்டு எல்லாம் பேசாத. நீ தான் திருட்டு பழனிசாமி. இனிமே வாய் அடைக்கி பேசு. எங்களுக்கும் பேச தெரியும். நன்றி, வணக்கம்.